வெல்கம் பேக் டு another வீடியோ guys. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்க் சர்வைவல் எவால்வ்ட் அப்படின்னு ஒரு டைனோசர் கேம் இருக்குது. இந்த டைனோசர் கேம் ப்ளே ஸ்டோரில் இல்லை, தேடாதீங்க. சரி, இப்போது மெயின் மேட்ருக்கு வரலாம். இப்போ நம்ம கரெக்டாக இந்த சின்ன வீட்டில் தான் இருக்கோம். இந்த சின்ன வீட்டில் எதுவுமே இல்லை, சுற்றியும் பாக்ஸ் மாதிரி இருக்குது. நாட் டூ ஃபேஷன். நம்ம இருக்க காலகட்டத்துக்கு இது ரொம்ப மாடர்ன் கூட சொல்ல முடியாது. வில்லேஜுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹவுஸு. ஆனால் இப்போது நம்ம ஒரு புது பேஸ் கட்ட போகிறோம். அதுக்கான ரிசோர்ஸ் கேதரிங் ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது. முதல்ல ரிசோர்ஸ் கேதரிங்கில் போகிற முன்னாடி எங்கிட்ட என்னென்ன டைனோசர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்மக்கிட்ட 2 டிலோபோசாரஸ் இருக்குது. அது பேர் தப்பாக தான் படிப்பேன். இது ஒரு டிலோபோசாரஸ் ப்ளஸ் இங்கே ஒரு ஹை லெவல் டிலோபோசாரஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது டிலோபோசாரஸ் இல்லை, இதுதான் டிலோபோசாரஸ். அதுக்கப்புறம் ஒரு பேராசர் இருக்குது, விச் இஸ் நாட் ரைடபிள். நம்ம இன்னும் அதுக்கான சேடில் கிராஃப்ட் பண்ணல. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ்ட்ரோஸ்டாரஸ்ன்னு ஒன்று. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்ட போயிட்டோம்னா இதுக்கிட்ட மட்டும் இந்த பெட் சிம்பிள் வரும், ஹார்ட்டு. இதை கொடுத்தோம்னா பக்கத்தில் இருக்க டைனோசர்ஸ் எல்லாம் சீக்கிரமாக டெவலப் ஆகும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சீக்கிரமாக டெவலப் ஆக யூஸ் பண்ணுறது அந்த லைட்ஸ்ட்ரோஸ்டாரஸ். இது போக கிளாசிக் அண்டர் ரேட்டட் டைனோசரான டோடோ நம்மக்கிட்ட இருக்குது. பார்த்தீங்களா, பர்பிள் கலர் டோடோ. இதோட சைஸ் மட்டும் பாருங்களேன், 0.91 ஸ்கேல். சரி, ஜோக்கெல்லாம் விட்டுட்டு சீரியஸ் ஆகலாம். ஏன்னா நம்மக்கிட்ட 2 டைனோசர் இருக்குது. அந்த ரெண்டுமே ஒரே வகையான டைனோசர் தான், மாஸ்கோசாப்ஸ். இது வந்து ஃபீமேல் மாஸ்கோசாப்ஸ். நம்ம மேல் மாஸ்கோசாப்ஸ் வந்து வேலை பார்த்துட்ருக்காப்புல நம்மளுக்கு. இதோ இங்கே நடந்துட்டுருக்காரு பார்த்தீங்களா. இந்த கேமில் எனேபிள் வாண்டரிங்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா நம்ம அதை வாண்டரிங் போட்டுவிட்டோம்னா நம்மளுக்கு வேணுங்கிற ரிசோர்ஸை அது எடுத்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பெரிஸ் எடுத்து கொடுக்கும், சில டைம் உட்டு, ஃபைபர், அந்த மாதிரி நிறைய எடுத்து கொடுக்கும். இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வேர்ல்டு கேம்னு சொல்ல முடியாது. ஒரு மேப் இருக்குது. ஸோ அந்த மேப்பு பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்குள்ளே பயங்கரமாக லேக் ஆகும். மொபைலில் ஹை கிராஃபிக்ஸ் கேம்னு அது இதுதான். இந்த மேப்புக்குள்ளே எங்கேனாலும் போகலாம். நிறைய கேவ் இருக்குது, டன்ஜன்ஸ் இருக்குது. மெயினாக ரியல் வேர்ல்டு எக்ஸ்டெண்டான டைனோசர்ஸ் எல்லாமே இருக்குது கைஸ். இந்த கேம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆதி காலத்துலேருந்து இங்கே குதிச்சு வந்திருக்குது. யூ கேன் சி வாட் ஆர் டைனோசர்ஸ் வாஸ் அலைவ் பிஃபோர் அஸ் இஸ் தேர் இன் திஸ் கேம். அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா இச்சின்னு ஒரு வாட்டர் டைனோசர். இதில் நம்ம ஏறி வாட்டருக்குள்ளே போகலாம். அதாவது இப்போது இந்த இச்சி வந்து இப்போ டால்ஃபினாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ். சரி, பேசினதெல்லாம் போதும். இப்போ நம்ம ரிசோர்ஸ் கேதரிங் போகிறதுக்கு ஒரு நல்ல இடமா தேடணும். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டோன், வுட், ஃபைபர் இது அதிகமாக இருக்கணும். மெயினாக வுட்டு, ஸ்டோன் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு சின்ன வுட்டு பேஸ் கட்ட போகிறோம், ஆனால் மாடர்னாக இருக்கணும். சரி, நான் ஒரு நல்ல இடத்த தேடிட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் தேடி பார்த்த வரைக்கும் ரொம்ப தூரத்தில் தான் இடம் இருக்குது. அங்கே போய் நம்ம வுட்டெல்லாம் எடுத்து வீட்டுக்கு வர்றதுக்கு வெயிட் ஃபுல்லாகிடும், நடந்து வரக்கு லேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பேஸில், அதாவது நம்ம வீட்டில் இருக்க டைனோசர் எல்லாம் ஸ்டோன் ஐட்டமெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்குல்ல, நம்ம தூரமாக போயிட்டால் அது வந்து ரெண்டர் ஆகாது. அதனால் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ட்ரீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். காலி ஆயிடுச்சுன்னா நம்ம போட் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு போட்டு. இதோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போட். இந்த போட் எடுத்துகிட்டு நம்ம வேறு எங்கேயாச்சும் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். சரி, வாங்க நம்ம வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணலாம்.
நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நான் வந்து தப்பு கணக்கு போட்டேன், அவ்வளோதான் நடந்துச்சு. அதாவது இப்போ நம்ம கேதர் பண்ணோம்ல ரிசோர்ஸு, இதை கேதர் பண்ணுறக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதை நான் அப்படி இப்படின்னு குறைச்சி ஒரு 8 நிமிஷம் வீடியோவாக போட்டுக்கிறேன். அதனால் வீடு கட்டுறத தனி வீடியோவாக பார்க்கலாம். இப்போ ரிசோர்ஸ் கேதரிங்க தனி வீடியோவாக பார்த்துடலாம். இப்போ நம்ம எவ்வளோ ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே போனால் இதுதான் நம்ம ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ண பாக்ஸு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 1250 வுட்டு, 3200 தேட்சு, அதுக்கப்புறம் 1700 ஃபைபர் இருக்குது. இதை வச்சு நம்மளால் முடிஞ்ச வீடை கட்டலாம். இப்போது அவன்லாம் படிக்க வரமாட்டான்ப்போ. இப்போ இதுதான் நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸு. நம்ம வந்து ரிசோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டக்கூடாது, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணணும். அதனால் நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் எடுத்து அதில் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக வீடுக்கு ஒரு நல்ல பிளான் போட்டுட்ருக்கேன். கூடி சீக்கிரத்தில் அடுத்த வீடியோ இல்லைனா அதுக்கு அடுத்த வீடியோவிலே அந்த பிளானு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடு கட்ட போகிறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. பாய்.